தித்தோஸ் சில்லு சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லையே ரொம்ப 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 முக்கியமான பிளேஸில் தான் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம் என்னென்ன போட்டிங்க்கு வந்திருக்கோம். போட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 2 பேருக்கு 2 பேருக்கு 200, 4 பேருக்கு 300, அது 6 பேருக்கு 500. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட் எடுக்கும்போது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 5 பேர் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே டிக்கெட் ப்ரைஸ் 500 ரூபா தான். பட் 1000 ரூபா வாங்குவாங்க அட்வான்ஸாக எக்ஸ்ட்ராவாக. அந்த டிக்கெட் ப்ரைஸோட டபுள் அமௌண்ட்டு வாங்குவாங்க. பட் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் அந்த ஸ்லிப்பை ரிட்டர்ன் கொடுத்து போய் அந்த டிக்கெட்டை ரிட்டர்ன் போய் கொடுத்தோம்னா ரிட்டர்ன் ரீஃபண்டும் பண்ணிடுவாங்களாம். சரி ஓகே தித்தோஸ், லைஃப் ஜாக்கெட்டை போயிட்டு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் வாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுக்குருவான். லைஃப் ஜாக்கெட் மெயின். ஏன்னா என்ன எப்போ எது நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால லைஃப் ஜாக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும். பட் இருந்தாலும் லைஃப் ஜாக்கெட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்களே லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. தித்தோஸ் எப்படி இருக்க? ஜிங் 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 ஜிகாடா. பாட்டெல்லாம் போட்டு விட்டுருக்குறேங்க, பயங்கரமா இருக்கு தித்தோஸ். தித்தோஸ் இதுக்கு கீழே ட்ரம்மு போட்டிருக்காங்க. அப்படி நடக்கும்போது நல்லா கும்மு கும்முன்னு இருக்கு. குளிக்கும் போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போட்டு வரலையா, நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த துடுப்பு போட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து எல்லாம் 5 பேர் வந்துருக்கோம். மிதி பெடல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இல்லை. அதனால நமக்கு வந்து இந்த போட்டு தான் தருவாங்க. போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். குளிருது, ரொம்ப குளிருது. ஆக்சுவலாக ஒரு தப்பாக சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா மிதிப்படலில் வந்து டிக்கெட் காலி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு வந்துருக்கோம். 5:30 வந்ததுனால போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மிதிப்படல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிதிப்படலில் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா சீக்கிரத்துலேயே வந்துருங்க. தித்தோஸ் ஸ்டார் லேக்கில் தான் இப்போ நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு சைடு தான் தெரியுது, பாதி சைடு காலம். அந்த பக்கம் போனால் தெரியுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, சாக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 மீட்டர் வந்து தித்தோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க வந்து கிரியேட் பண்ண லேக்கா. ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தோ இல்லை அங்கிட்ட இருந்தோ பார்த்தா தெரியாதான். இந்த லேக்கோட சென்ட்ரு, அதாவது மிடில் பாயிண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் ஸ்டாரை பார்க்க முடியுமா. அங்கிருந்து பார்த்தா அழகாக இருக்குமா. பட் நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடியாது. நாளைக்கு அந்த பக்கமே போக போகிறோம். அன்னைக்கு முடிஞ்சா உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கம்பல்சரி நான் காட்டுறேன். ஹீரோ 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 எதைய போட்டாருங்க. வாங்க வாங்க, என்னைய சேர்த்து எடுங்க. என்னைய சேர்த்து எடுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்டா, நீங்க இதை போட்டா இருக்கணும். சித்தோஸ் நான் இல்லாம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமா இந்த ட்ரிப்பு. அதனாலே நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பை வந்து இது இவங்க வந்து என்ஜாய் பண்ண விட பண்றதா நம்ம வேலையை. போட்டா போஸ்ட் கொடுங்க. இருங்க கரெக்டா நான் எடுத்துக்கிறேன். ஆனா என்ன அதுக்கு இதுல மிஷின் மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம்ல. சர்ன்னு போயிட்டு சர்ன்னு வந்தா கூட கொஞ்சம் ஜாலியா. இல்லண்ணே இப்படி பைய போகும்போது எங்களுக்கும் ஒரு மாதிரியா எப்படி சொல்றது, ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு இதுவே அவ்வளவு. 20 நிமிஷத்துக்கு வந்து ஒரே அமைதியாவே போயிட்டு அமைதியாவே வரும். தப்பி தவிர இந்த மிதி போட்டு எடுக்காதீங்க நீங்க வரும்போது. சரி, இது பேர் வந்து போட்டு, அது பேர் என்னன்னு எனக்கு சரியா, அது பேர்ல இப்படி தள்ளுவாங்கல்ல, அந்த போட்டு எடுக்காதீங்க. காலில் மிதி போட்டு எடுத்துருவாங்க. அப்பதான் உங்களால என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாய் பண்ண கால் வலிக்கு வேற. ஆமா, கால் வலிக்கு. ஆனா கால் வலிக்கிற உங்களால எவ்வளவோ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா எல்லா ஏரியும் சுற்றிடலாம். உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு காலும் வலிக்கல, ஒன்றும் வலிக்கல, சும்மா அப்படியே ஃப்ளோவா போகும்போது சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. இந்த இடத்துல படகு வந்து அப்படியே இழுக்குது. ஏன்னா படகு ரொம்ப இழுக்குது. ஏன்னா இது ரொம்ப ஆழமான போகுது. ஒரு முதல்ல இருக்காரு முதல்ல இல்ல, பொய் இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவோட சென்டர் ஓவர் ஆழமா இருக்கிறதுனால போறதுக்கு இதாவது அப்படியே முக்குது. காத்து வேற ஹெவியா அடிக்குது. இந்த பைப் எப்படிதான் ஆங்கர் போட்டுருப்பாங்கல்ல, ஆங்கர் போட்டு இழுத்து நான்
ஆங்கரானே இது சரி, இதில் ஏதோ செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களா, அதான் அவ்வளோ தண்ணி வருது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. சில்லுன்னு இருக்கு இல்ல பாருங்க, சில்லுன்னு இருக்கு. அது பாருங்களேன், பாருங்க இது பாருங்க, அவங்க மிதி போட்டுல அப்படியே ஜாக்ல ரெஸ்ட் எடுத்து பைக்க வர்றாங்க. நம்ம இந்த துடுப்பு போட்டுல இது பாருங்க, இந்த துடுப்பு போட்டுல இப்படி ஒண்ணுமே இல்லாம போய்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம எதுக்கு போறேன் ஏ மனமே தாங்காது அப்படி பாருப்பா. ஆக்சுவலா கடைசி 5 மாசமா கொடைக்கானல்ல மழையே பெய்யும். இது ரொம்ப ரொம்ப அதிசயமான விஷயம் ஒண்ணு. அதனால எந்த ஃபால்ஸ்லயுமே தண்ணி இல்லையா, குளிக்கவே முடியாது. நீங்க ஃபால்ஸ்ல குளிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா கொடைக்கானலுக்கு இப்போ வரைக்கும் வராதிங்க. ஒரு மாசம் கழிச்சு வாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பல்சரி 1 மாசத்துல மழை பெஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. இப்போ குளிக்கணும்னு வராதிங்க. ஃபால்ஸ்ல எந்த ஃபால்ஸ்லயுமே தண்ணி இல்லையா. அண்ணன் உன்னோடப்பான் இரண்டு நிலை வேண்டும். 30 அடி ஆழத்துல தள்ளி விட்டுருவேன். விழுந்தோம்டா அதான் செய்யணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீச்சல் தெரியும் எனக்கு, வந்துருவேன். 30 ஆடைகள் என்ன 400 அடி ஆழத்துல தள்ளி விட்டாலும் வந்துருவேன். ஊதுறதா இது? எமர்ஜென்சி பாருங்க, எமர்ஜென்சிக்கு விசில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி விசில். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம மிதிக்கல, எந்த ஒரு இது இல்லாம போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஏற்றுன்னு வந்துட்டோம். அதனால எனக்கு வந்து பெருசா பிடிக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் போகணும்னு ஆசைப்படாதீங்க, மணி வேஸ்ட்டு. முடிஞ்சா மிதிப்படகுல வந்து போயிட்டு வாங்க. ஸ்ரீஃபண்டுக்கு வந்து பில்லு கொடுத்துருக்கோம். பில்லு கொடுத்தோன்னா ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்க பில்லிங் கவுண்டருக்கு ஏற்றாப்புலேயே இருக்கு இங்கே பில்லிங் கவுண்டரு. அதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் தான். தித்தோஸ் 500 ரீஃபண்ட் வாங்கியாச்சு. தித்தோஸ் லேக்கோட அவுட்ரு வியூ பாருங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல தான் போட்டில் போனோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டில் ஏறி போனோம். அதோட அவுட்ரு வியூ. போட்டிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7D 3D அந்த மாதிரிலாம் கேம் இருக்கும். விசுவலேஷனில் கண்ணாடி போட்டுக்கிட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குல்ல, அதுவுமே இருக்குது. நீங்கள் ஏன்னா அதுவுமே இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதுக்கான டிக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகுது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறது பெரிய மார்க்கெட்டு. பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே வந்து இங்கே ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ போகும்போது முடிஞ்சால் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. இந்த இடத்துல திடீர்னு க்ரௌடாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ட்ரெஸ் கடையில் யாருமே வாங்கலை. பட் அந்த கடையில் இப்போ தான் வந்து போட்டாங்க. செம்ம க்ரௌடு, என்னென்னு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஹெவி க்ரௌட் இருக்குது. எதை எடுத்தாலும் 200 ரூபாயா. பட் நான் வாங்கலை. ஏன் அப்படின்னா எல்லாமே பார்க்க வந்து பழைய ப்ராடக்டாக தெரியுது, கிழிஞ்சு போனது, ப்ளஸ் கடை இருக்கிறதுலாம் தெரிஞ்சுது. அதனால எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நான் வந்து வாங்காமல் வந்துட்டு வேறு எங்கேயாவது கடையில் போய் வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வேறு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க. பட் அதிகபட்சம் கடையில் வாங்கி போய் வாங்குறதே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் புதுசாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பா 1/4 கிலோ டப்பா 70 ரூபா தானே சாக்லேட்டு. அதுலேயே கொஞ்சம் நட்ஸ் போட்டது 110. அதே மாதிரி நட்ஸ் நிறைய கலந்தது 140. அந்த 140 சாக்லேட் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா கொடைக்கானல் கிளம்பும்போது ஒருத்தர் சொன்னான், எனக்கு கொடைக்கானலில் வந்து சாக்லேட் நல்லா இருக்கும், எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு. அவனுக்காகவே வாங்கிட்டு போகிறோம். எத்தூஸ் வாங்கியாச்சு, 1/4 கிலோ வாங்கியாச்சு. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மிச்சத்தை கொண்டு போவான். இங்கே ஃபுல்லாக மார்க்கெட்டு. இங்கே வந்து சாக்லேட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அது எங்கே போனீங்கனாலும் சாக்லேட் கடை தான் இருக்குது. இது வரைய இங்கேயும் சாக்லேட் கடை, ஒரே சாக்லேட் கடை தான். இது எப்படி இருக்கேன்? வின்ஷீட்டு நல்லா இருக்கா? வாங்க போகிறேன். எனக்கு அண்ணனுக்கும் எடுத்தாச்சு, எனக்கு வாங்கியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு போயிட்டு சோஜா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.